செய்தி. 3 ஆண்டு வாரண்டியுடன் 1,50,000 ரூபாய்க்கு வாங்கிய சாம்சங் டிவியில் பழுது ஏற்பட்டதால் சாம்சங் நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். விவரங்கள் வழங்குகிறார். திருவாரூர் அருகே புலிவரத்தை சேர்ந்தவர் கார்த்தி. இவர் மலர் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் திருவாரூர் வடக்கு வீதியில் உள்ள ஸ்டீல் நிறுவனத்தில் 18/12/2023 அன்று 1,30,000 மதிப்புள்ள சாம்சங் LED டிவி வாங்கியுள்ளார். நிறுவனத்தினர் சாம்சங் நிறுவனம் வழங்கும் ஓராண்டு வாரண்டியுடன் கூடுதலாக 3 ஆண்டு வாரண்டி வேண்டுமென்றால் கூடுதலாக ரூபாய் 19,099 செலுத்தும்படி கேட்டுள்ளனர். மொத்தமாக ரூபாய் 1,49,099 செலுத்தி டிவியை வாங்கியுள்ளார். இந்த நிலையில் 6 மாத காலம் நன்றாக ஓடிய டிவி ஒரு நாள் IPL மேட்ச் பார்ப்பதற்காக டிவியை ஆன் செய்த போது படம் சரியாக தெரியாமல் ஒரு பாதியில் மட்டும் கோடுகளாக தெரிந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இதை பற்றி சத்யா ஏஜென்சிகள் நிறுவனத்திற்கு டிவியை நேரில் எடுத்து சென்று காட்டியுள்ளார். இதையடுத்து சாம்சங் மெக்கானிக் டிவியை பரிசோதித்து டிவி மீது ஏதோ பொருள்பட்டு டிஸ்பிளே போய் உள்ளதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் திருப்தி அடையாத கார்த்திக் திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் 9 மாதங்களுக்கு முன்பு வழக்கு பதிவு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தலைவர் மோகன்தாஸ், உறுப்பினர் பாலு அடங்கிய அமர்வு பழைய டிவியை எடுத்துக்கொண்டு புதிய டிவி வழங்க வேண்டும் என்றும், அந்த மாடல் இல்லை என்றால் அதற்கான 1,50,000 ரூபாய் பணத்தை வழங்க வேண்டும் என்றும், மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தியதற்காக சாம்சங் நிறுவனம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.